லதா, சொல்லுங்க இந்த சார். நியூஸ் கேட்டியா? என்ன சார் நியூஸ்? பிரபல ரவுடி மீசை பத்மா கோழி திருடிய வழக்கில் கைது. அவன் தன்னை கைது செய்த முருகவேலை பழிவாங்கிய பிறகே மீசை வைப்பதாக சபதம் எடுத்துக் கொண்டானாம். இந்த வினோதமான வழக்கு சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் நடந்து வருகிறது. இவன் கோழி திருடி வாங்கிய காசிலேயே வீடு, காரு மற்றும் சொகுசு பங்களாக்களை வாங்கியதாக அந்த ஏரியா மக்கள் கருத்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் காரியம் துப்புகின்றனர். அப்படியா? தம்பி, நீ டியூட்டில இருக்க போலீஸ அசிங்கமா கேவலமா திட்டிருக்க. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்சல்ட் பண்ண குற்றத்துக்காக நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்றேன். சும்மா ரோட்ல திட்டினதுக்குலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. எவிடன்ஸ் வேணும், தெரியல? இருக்கே கட்டா மின்னல் வாமா மின்னல் எவிடன்ஸ். நீ என்ன திட்டினத கேவலமா பேசினத அழகா தெளிவா கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சொல்றேன். என்ன சட்டம் இது? என்ன பண்ணியாயோ? என்ன வக்கீல் பட்சி நீ? அரசு ஊழியரை அவமானப்படுத்தி ஆபாசமாக பேசிய குற்றத்திற்காக பத்மாவை இந்திய தண்டனை சட்டம் 294 பிரிவின்படி 30 நாள் சிறை தண்டனையும் 500 ரூபாய் அபராதமும் விதிக்கிறேன். சைலண்டா மெயின்டைன் பண்ணு. வெளில போய் வச்சு செய்யலாம். எப்படியாவது உன்னை வெறுப்பேத்தி வாயப்படுங்க பாப்பானுங்க. ஏதாவது சொல்லி ஒம்பள மாட்டிக்காத. இந்த பீடாவை போட்டு மென்னுகிட்டே கூலாவா வானா நீ பார்க்காத. நம்ம கோழிண்ணே. அட ஆமா சார், உங்க சூழல் ஏதாவது வந்திருக்கா? உங்க யாராவது கட்டி விட சொல்லிட்டா? கட்டுறதுக்கு ஆல்ரெடி சார். பார்க்காத பத்மா. Bloody nonsense. யார் யாது? போய் பாரு. தன்னை ரிமாண்டில் வைத்த நீதிபதி சதாசிவத்தின் மீது பழிவாங்கும் நோக்கத்தில் வீடாவை போட்டு துப்பியதால் பத்மாவை மேலும் 7 நாள் சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன்.